இது உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். இந்திய சமுதாயத்திற்கு 300 மில்லியன் ரிங்கிட் தேவை. அரசாங்கத்திடம் மித்ரா கோரிக்கையை முன்வைக்கும். இந்திய சமுதாயம் பல துறைகளில் மேம்பாடு காண உருவாக்கப்பட்ட சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டக்குழு 300 மில்லியன் ரிங்கிட்டை பெற கூடுதல் நிதி கோரிக்கை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வாரிடம் முன்வைக்கும் என்று அதன் தலைவர் பிரபாகரன் கூறினார். அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி உள்ள திட்டங்களை நம்ம சில திட்டங்களை கண்டினியூ பண்ணும்போது பாலர்பள்ளி அதுக்காக நம்ம 8 மில்லியன் கொடுக்குறோம். போன வருஷம் கொடுத்தோம், அதுக்கு போன வருஷம் கொடுத்தோம். இந்த பாலர்பள்ளியில் என்ன புதுசாக நம்ம இந்த வருஷம் செஞ்சோன்னா, நாங்கள் நிதி கொடுக்குறோம், ஆனால் நீங்கள் அந்த பெற்றோர்கள்கிட்டேருந்து ஒரு உள்ளி கூட எடுக்கக்கூடாது. அப்படி எங்களுக்கு தகவல் தெரிஞ்சுன்னா நீங்கள் பெற்றோர்கள்கிட்டையும் நீங்கள் காசு எடுக்கிறீங்க, வி வில் பிளாக்லிஸ்ட் யோ பாலர்பள்ளி. அது மட்டும் இல்லை, உங்கள் பாலர்பள்ளியில் எத்தனை தமிழ் பிள்ளைங்க இந்திய பிள்ளைங்க படிக்கிறாங்களோ அத்தனை பிள்ளையுமே 100% தமிழ் ஸ்கூலுக்கு தான் போய் ஆகணும். அதில் ஒரு ஸ்டூடெண்ட் கூட தமிழ் ஸ்கூலுக்கு மிஸ் ஆகிட்டா வி வில் பிளாக்லிஸ்ட் யோ பாலர்பள்ளின்ட்டு நாங்கள் வெரி ஸ்ட்ரிக்ட் ரூல் வச்சுருக்கோம். ஏன்னா அரசாங்க நிதி சும்மா நம்ம எடுத்து கொடுக்க முடியாது. அதுக்கான ரெகுலேஷன்ஸ் இருந்தால் தான் நல்லபடியாக பயன்படுத்த முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் யங்காக இருக்கிறனால ஜீரோ கரப்ஷன் நடக்கணுன்ட்டு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கல, தப்பு இல்லை. பாலர்பள்ளிக்கு கொடுக்குற நிதி நேராக பாலர்பள்ளிக்கு கொடுக்குறோம். அவங்க ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டை நம்மள்கிட்ட கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் பெர்மிட், ஸ்டேட் கவர்மெண்டோட அத்தாரிட்டி பெர்மிட் எல்லாம் இருக்கணும், கேபிஎம்மோட பெர்மிட்டும் இருக்கணும். அப்போ தான் இந்த பாலர்பள்ளியை நம்ம பாலர்பள்ளியை கன்சிடர் பண்ண முடியும். சிலபஸ் ஆல்சோ வில் பி மானிட்டர் பை கேபிஎம். அப்போ தான் நம்ம இந்த நிதி அவங்களுக்கு வழங்க முடியும். மற்ற என்ஜிஓஸ்க்கு கொடுத்து பாலர்பள்ளியை கவனிக்கிறது சரியாக வரல. இந்தியர்களை பொருளாதார துறையில் மேம்படுத்த ஆண்டுதோறும் 100 மில்லியன் ரிங்கிட் நிதியை அரசாங்கம் வழங்கி வருகிறது. அரசாங்கம் வழங்கும் அந்த நிதி முழுமையாக பயன்படுத்தப்படும். அந்த நிதி இந்தியர்களின் தேவைகளை நிறைவு செய்ய போதவில்லை. ஆகவே கூடுதல் நிதி கோரிக்கை முன்வைக்கப் போவதாக பேரா மாநில அரசாங்க செயலகத்தில் நடைபெற்ற மித்ரா தொடர்பாக விளக்க கூட்ட நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் பத்து தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரபாகரன் இவ்வாறு பேசினார். இந்தியர்களின் தேவைகளை அறிய தாமும் அதன் அதிகாரிகளும் நேரடி கவனம் செலுத்தி வருவதாகவும், மாநில நிலையில் கண்காணிப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள ஒருங்கிணைப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு வருவதாகவும், அந்த வகையில் பேரா மாநில ஒருங்கிணைப்பாளராக புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரனை நியமனம் செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நிதி உதவி பெறும் அந்த பாலர் பள்ளியில் பயிலும் இந்திய மாணவர்கள் அனைவரும் தமிழ் பள்ளிக்கு அனுப்ப உறுதி செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யவில்லை என்றால் அப்பள்ளிகளை கருப்பு பட்டியலிடுத்து அடுத்த ஆண்டுக்கு நிதி வழங்கப்படாது என்று திட்டவட்டமாக கூறினார். கடந்த காலங்களில் அரசு சாரா இயக்கங்கள் வழி பயிற்சி திட்டங்களுக்கு நிதி வழங்கப்பட்டு வந்தது. அதன் வழி சில முறைகேடுகள் நடந்த சம்பவம் குறித்து ஆதாரங்கள் உள்ளது. ஆகவே இந்த திட்டத்திற்கு நிதி வழங்கப்படாது என்றார். இந்திய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் விவசாயத்துறையில் ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரும் தகவலையும் குறிப்பிட்டார். இந்தியர்களை பொருளாதார ரீதியில் மேம்படுத்த கூடுதல் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். டத்தோஸ்ரீ ரமணன் தகவல். தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சின் கீழ் இந்தியர்களுக்காக கூடுதல் திட்டம் விரைவில் அறிவிக்கப்படும் என அதன் துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்தார். இத்திட்டமானது இந்திய சமுதாயத்தை பொருளாதார ரீதியில் மேம்படுத்தும் என தாம் நம்புவதாக அவர் சொன்னார். இப்புதிய திட்டத்தின் அம்சங்களை ஆராய விரைவில் கூட்டம் ஒன்றும் நடத்தப்படும் என பெட்டாலிங் ஜெயா தோட்ட மாளிகையில் மலையாளிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற ஓணம் வண்ணலோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய டத்தோஸ்ரீ ரமணன் கூறினார். முன்னதாக இந்தியர்களுக்கென அமைச்சின் கீழ் ஸ்பூமி, பென், பிரீஃப் ஆகிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இந்த ஓணம் நிகழ்ச்சியில் பெங் ராக்யாட் அறவாரியத்தின் தலைவர் ஷைஃபுல் ரிசால் அப்துல் கனி, தான் ஸ்ரீ ரவீன் மேனன், ஏற்பாட்டு குழு தலைவர் டத்தின் ஸ்ரீ ஷைலா நாயர் உள்ளிட்ட பல பிரமுகர்களும் ஏராளமான மக்களும் கலந்து கொண்டனர். அமைதி மற்றும் ஒற்றுமைக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். நாட்டில் அமைதி மற்றும் ஒற்றுமைக்கு நாம் அனைவரும் முன்னுரிமை வழங்க வேண்டும் என தேசிய ஒற்றுமை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி வலியுறுத்தினார். தீவிரவாதம், கருத்து வேறுபாடு மற்றும் சர்ச்சை அதிகரித்து வரும் இந்த உலகத்தில் புரிந்துணர்வு, பல்வேறு கலாச்சாரங்களுக்கு இடையே மதிக்கும் தன்மை அவசியம். ஐக்கிய நாடுகளின் அனைத்துலக அமைதி தினத்தை முன்னிட்டு மதங்களுக்கு இடையேயான இசை,
மற்றும் நடன விழாவில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு பேசினார். இந்த விழாவில் தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் டத்தோ ஆரோன் ஆகோ டாகாங்கின் உரையை செனட்டர் சரஸ்வதி வாசித்தார். இவ்வாண்டு ஏப்ரல் மாதத்தில் தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சு தொடங்கிய மடானி நல்லிணக்கம் முயற்சிகளுக்கு ஏற்ப தங்களின் புரிந்துணர்வை வலுப்பெறச் செய்ய மலேசியர்கள் ஊக்குவிக்கப்படுகின்றனர். மேலும் அனைத்து சமூகங்களுக்கு இடையே நல்லெண்ணம் மற்றும் நல்லிணக்கம் அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தகவல் தொடர்பு அமைச்சரின் செயலாளருடன் மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்க பொறுப்பாளர்கள் சந்திப்பு. தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்சிலின் உத்தரவுக்கு இணங்க முதன்மை பத்திரிகை செயலாளர் புவான் ஹனீம் மற்றும் அமைச்சரின் தொடர்புத்துறை அதிகாரி டத்தோ சிவபாலன் ஆகியோருடன் இன்று மலேசியா தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் சந்திப்பை நடத்தினர். சங்கத்தின் நிதி நிலைமை அலுவலகம், ஓய்வு பெற்ற மூத்த பத்திரிகையாளர்கள், பணியாளர்களுக்கு சிறப்பு நிதி, குடும்ப தின விழா, சிறப்பு மானியம் உட்பட 10 கோரிக்கை குறித்து பேசப்பட்டதாக சங்கத்தின் செயலாளர் வெற்றிவாணன் விக்டர் கூறினார். சங்கத்திற்கு எந்த வகையில் உதவிகள் வழங்க முடியும் என்பது குறித்து அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று நல்ல பதிலை வழங்குவதாக புவான் ஹனீம் தெரிவித்தார். மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் சேவே முத்தமிழ் மன்னன், உதவி தலைவர் காளிதாசன் இளங்கோவன், ரவி முனியாண்டி, துணை செயலாளர் ஆர் குணா, ஆட்சிக்குழு உறுப்பினர்களான காளிதாஸ் சுப்பிரமணியம், ராமன்குட்டி ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இதில் ஸ்கீம் ஹவானா வாயிலாக மலேசிய தமிழ் பத்திரிகையில் உடல் நலக் குறைவால் இருக்கும் பத்திரிகையாளர்கள், முன்னாள் பத்திரிகையாளர்களுக்கு அமைச்சர் நேரடியாக வருகை தந்து உதவி நிதி வழங்குவார். அமைச்சின் வாயிலாக மீடியா தொழில்நுட்ப பயிற்சி செய்ய ஒப்புக்கொள்ளப்பட்டது. அமைச்சின் கீழ் செயல்படும் கவுன்சிலின் மலேசிய தமிழ் பத்திரிகை சார்ந்த ஒரு பிரதிநிதி அமர்த்தப்படுவார். நிருபர் புகைப்பட கலைஞர்களுக்கு சிறப்பு பெட்ரோல் சலுகை அட்டை, நல்ல திட்டம் அமைச்சர் பார்வைக்கு கொண்டு செல்கிறோம் என்று பதில் கொடுத்தனர். சங்கத்திற்கு ஆண்டுதோறும் ஒரு சிறப்பு நிதி வழங்க கோரிக்கை முன்வைக்கப்பட்டது என்றும் அவர் சொன்னார். கடந்த 21ஆம் தேதி முத்தமிழ் மன்னன் தலைமையில் சங்கத்தின் புதிய நிர்வாக குழு தேர்வு செய்யப்பட்ட பின்னர் அதிரடி நடவடிக்கையாக தமிழ் பத்திரிகையாளர்களின் பிரச்சினைகள் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பினாங்கு மாநில DAP தலைவராக ஸ்டீவன் சிம் தேர்வு. பினாங்கு மாநிலத்தின் DAP தலைவராக மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மாநில ரீதியிலான தேர்தல் நேற்று நடைபெற்ற வேளையில் 15 இடங்களுக்கு மொத்தம் 31 பேர் போட்டியிட்டனர். இதில் புக்கிட் குலுகோர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராம் கர்பால் சிங் 1247 வாக்குகளை பெற்று முதல் இடத்தை பிடித்தார். மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் 1237 வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்தை பிடித்தார். இதனைத் தொடர்ந்து ஸ்டீவன் சிம் தலைவராக, ராம் கர்பால் சிங் துணை தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டனர். ஆட்சி குழுவில் ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ரேயர், டத்தோ ஸ்ரீ S சுந்தராஜு ஆகியோரும் வெற்றி பெற்றிருந்தார். முன்னதாக மாநில தலைவர் பதவியை வகித்த முதலமைச்சர் சவ் குவான் யூ இம்முறை தேர்தலில் போட்டியிடாத நிலையில் புதிய தலைமைத்துவம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மலேசிய தினத்தை முன்னிட்டு கராத்தே விளையாட்டுப் போட்டி, 500 மாணவர்கள் பங்கேற்பு. ஈப்போ கராத்தே கிளப் மற்றும் ஈப்போ லெஜண்ட் ஏற்பாட்டில் 2வது ஆண்டாக இளையோர்களுக்கான கராத்தே போட்டி மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஆண்டு இப்போட்டியில் 500 மாணவர்கள் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினர் என்று அதன் ஏற்பாட்டு குழு தலைவரும் ஈப்போ கராத்தே கிளப்பின் தலைவருமான டாக்டர் யுகேந்திரன் கூறினார். என் பேர் டாக்டர் யுகேந்திரன். அதாவது அது வந்து செகண்ட் மலேசியா டே கராத்தே சாம்பியன்ஷிப். மலேசியா நாள் வரனால நாங்கள் அதை செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த டோர்னமெண்ட் நாங்கள் செஞ்சுருக்கோம். பேரா லெஜெண்ட்ஸ் அண்ட் கராத்தே ஈப்போ கராத்தே கிளப் வந்து இந்த டோர்னமெண்ட்டை வந்து தொடுத்து நடத்துறதுக்கு YB துளசியும் மிஸ்டர் P யுவராஜனும் நம்மளுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நாங்கள் வந்து இந்த ஈப்போ கராத்தே கிளப்பை ஒரு 3 வருஷமாக நடத்திட்டு வரோம். எங்கள்கிட்ட ஒரு 150 மாணவர்கள் இருக்காங்க. நாங்கள் வந்து இந்த கிளப் வந்து இங்கே புந்தோங்லேயும் வச்சுருக்கோம், ஏஆன் கிளேபாங்லேயும் வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம ஈப்போலையும் நிறையா கிளாஸஸ் திறக்கிறோம்.
யாருக்கெல்லாம் வந்து எங்கள் கூட சேர்ந்து இந்த ப்ராக்டிஸை எடுத்து அடுத்த வாட்டி இந்த மாதிரி போட்டியில் பங்கேற்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். என் பேர் டாக்டர் உகேந்திரன். கடந்த 3 ஆண்டுகளாக இந்த ஈப்போ கராத்தே கிளப் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் அதிகமான மாணவர்களுக்கு தீவிர பயிற்சிகளை இந்த கராத்தே கிளப் வழங்கி வருகிறது. ஈப்போவில் உள்ள இயோன் வர்த்தக மையத்தில் நடைபெற்ற இப்போட்டியை புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரன் தொடக்கி வைத்தார். அவர் ஆற்றிய உரையில் இம்மாதிரியான போட்டிகளை ஏற்று நடக்கும் கிளப் மற்றும் இயக்கங்களுக்கு நிதியுதவி வழங்க தயாராக உள்ளதாகவும் மாணவர்கள் நல்வழிப்படுத்தும் இதுபோன்ற விளையாட்டுகளுக்கு ஆதரவு வழங்குவது மிகவும் சிறப்பாகும் என்றார். பெரா லெஜெண்ட்ஸ் இப்போ கராத்தே கிளப் கராத்தே டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட் வந்து 500 பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்திருக்காங்க. மலேசியா முழுவதும் அவங்க வந்து அத்லீட்ஸ் ஃப்ரம் இந்தோனேஷியா, அப்புறம் அத்லீட்ஸ் ஃப்ரம் இந்தியா கூட வந்திருக்காங்க. என்ன நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா, இந்த மாதிரி கராத்தே டோர்னமெண்ட் வந்து இந்த லெவலில் 500 பார்ட்டிசிபெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களோட டேலண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்து அந்த டேலண்ட்டை உருவாக்கி அவங்களோட பொட்டென்ஷியலை ரியலைஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான பிளாட்ஃபார்மை பெரா லெஜெண்ட்ஸ் அப்புறம் இப்போ கராத்தே கிளப் உருவாக்கி வச்சுருக்காங்க. இதுக்கு நான் வந்து பாராட்டணும். நம்மளோட சப்போர்ட் எப்போதும் இருக்கும். போன வருஷமும் அவங்க நடத்திருக்காங்க. ஸோ இந்த வருஷம் வந்து 2nd மலேசியா டே கராத்தே சாம்பியன்ஷிப் 2024 ஆர்கனைஸ் பண்ணுறதுல ரொம்ப நல்ல ஒரு விஷயம். வாழ்த்துக்கள். இம்முறை கலந்து கொண்ட போட்டியாளர்களின் இயக்கங்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மக்கள் சமூக நல விளையாட்டு மேம்பாட்டுத்துறை இயக்க தலைவர் ப. யுவராஜனும் சிறப்பு வருகை புரிந்தார். 2 நாட்களாக நடைபெற்ற இப்போட்டியில் இந்திய மற்றும் இந்தோனேஷிய கராத்தே போட்டியாளர்களும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதான் யுவராஜ், பரிசத்துவான் கபாஜிகான் சோஷியல் சுக்கான் dan கபுடாயானோட தலைவர். ஸோ இது வந்து பார்க்க ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ இந்த ஈவெண்ட் தொடர்ந்து ஒரு 2 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்காங்க, ஹரி மலேசியா டே முன்னிட்டு. ஸோ அதாவது என்ன நான் வந்து சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து என்ன நம்ம பிள்ளைங்களை இந்த மாதிரி அகாடமிக் கராத்தே தற்காப்பு கலை அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதனால் அவங்க வந்து கொஞ்சம் டிசிப்ளினாகவும் கம்யூனிட்டி கூட வந்து ரொம்ப ஒரு பழக்க வழக்கமாகவும் அவங்க ரொம்ப ஆக்டிவாகவும் இருப்பாங்க. ஏன்னா இப்போ உள்ள டைமுக்கு எல்லாம் ஃபோனில் இந்த மாதிரிலாம் கேமில் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு அகாடமிக் கராத்தையில் வந்து நீங்கள் வந்து அவங்களெல்லாம் போட்டிங்கன்னா படிப்புலேயும் நல்ல இதை சிறப்பாக செய்வாங்க. ஸோ அதனால் என்னோடய வாழ்த்துக்கள் டாக்டர் யுகேந்திரனுக்கு. இந்த அகாடமிக்கை வந்து ரொம்ப சிறப்பாக நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். இலங்கை அதிபர் தேர்தல் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி. இலங்கையில் 9வது அதிபராக அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பொதுவாக இலங்கை அதிபர் தேர்தல் என்றாலே பல வன்முறைகள் கட்டவிழ்க்கப்படும். ஆனால் இம்முறை வரலாறு காணாத அளவில் மிகவும் அமைதியான முறையில் தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளது. அதிக வாக்குகளை பெற்ற அனுரகுமார மற்றும் சஜித் பிரேமதாச ஆகியோர் 50 விழுக்காடு வாக்குகளை எட்டாத நிலையில் விருப்பு வாக்குகளை கணக்கிட்ட பின்னர் அனுரகுமார வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. கொழும்பில் உள்ள அதிபர் செயலகத்தில் இலங்கை அதிபராக அனுரகுமார திசாநாயக திங்கட்கிழமை பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, மலேசிய பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உள்ளிட்ட பல உலக தலைவர்கள் அனுரகுமார திசாநாயக்கவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.